ஹாய் மக்களே, நான் உங்கள் ரெட்டவால் ரெங்கடோஸ். இன்னைக்கு வீர தீர சூரன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சியான் விக்ரம் 10 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு டிகேடே முடிஞ்சு போச்சு. எப்படா இவர் ஹிட்டு கொடுப்பாரு அப்படின்னு எல்லாரும் காத்துட்டு இருந்த மாதிரி அவருக்கும் செம வெறியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். விக்ரம்கிட்ட போய் நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் அஜித் ஃபேனா விஜய் ஃபேனான்னு கேட்பார். அந்த நிலைமைக்கு ஆள் தள்ளப்பட்டிருக்காரு. தான் உடம்பால் ஏதாச்சும் ஒரு மாற்றம் கொண்டு வந்துகிட்டே இருப்பார். அந்த மாதிரி அந்த சைல்டுஹுட் எராலாம் மறக்கவே முடியாது. ஜெமினி, தூள், சாமின்னு மாசான படங்கள்லாம் கொடுத்து முன்னேறி வந்தவர் திடீர்னு ஒரு வலிக்கு விழுந்துட்டார். அதுவும் ஐ படத்துக்கு அவர் போட்ட எஃபர்ட்டு படம் நல்லா இல்லாட்டி அதுக்காகவே போய் மக்கள் பார்த்த காலம்லாம் உண்டு. அந்நியன் சொல்லவே வேண்டாம், சேது, எத்தனையோ படம். சில பேருக்கு சாமுராயெல்லாம் கூட பிடிக்கும், கிங்கு சாமுராயெல்லாம். அந்த அளவுக்கு விக்ரம் ஒரு டாமினேஷன் பண்ணிட்டு இருந்த டைமு. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பேட் டைம் வரும். சூர்யா விக்ரமுக்கும் அதே மாதிரி ஒரு பேட் டைம் வந்துச்சு. சரி, எப்படா இருந்து மீண்டு வருவார்னு பார்க்கும்போது தங்களானும் சரியாக போகல. தொடர்ந்து இதே மாதிரி நடந்துட்டு இருந்தது. டேவிட் படத்தில் அவரோட ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எந்த ஒரு உடல் மெனக்கெடும் இல்லாமல் ஒரு வித்தியாசமாக பண்ணியிருந்தார். சரி, இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரியல் விக்ரம் சியான் கம்பேக் ஃபிலிம் ஃபார் நோ டவுட்டுங்க, டவுட்டே கிடையாது. செம மாசாக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸ்டோரி ரொம்ப சிம்பிள். எஸ்பியை போட நடிக்கும் பெரியவர் கேங், பெரியவரை போட நடிக்கும் எஸ்பி கேங். இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்ட நம்ம காளின்ற கேரக்டரில் வர சியான் தான். செமையாக போயிட்டுருக்கு படம். இதில் டெக்னிக்கலி செம ஸ்ட்ராங்குன்னே சொல்லலாம். அருண்குமாரோட ரைட்டிங், எஸ்யூ அருண்குமார் சித்தாக்கு அப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு. சித்தாலேயே பயங்கரமான ஒரு ரைட்டிங் இருக்கும். அவரோட ரைட்டிங் அப்படியே இந்த படத்தோட மூமெண்ட், இந்த தீமு, அந்த பேஸு, அதே ஸ்லோ மோஷனில் போகும். எங்கே தேவையோ அங்கே ஹைப் இருக்கும். அப்படியே போயிட்டுருக்கும். ஒரு கிராஃபாக ஒரு படம் பார்க்குற ஃபீல் எப்போவுமே நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் செமையான ஒரு ஸ்க்ரீன் பிளே, நல்ல ரைட்டிங், நல்ல டைலாக்ஸ்னு அவரோட ஏரியாவில் கச்சிதமாக பண்ணியிருக்கிறாரு. ஆக்டிங்கும் அந்த மாதிரி எல்லாருக்கிட்டேருந்து வாங்கியிருக்கிறான்னு தான் சொல்லணும். செகண்டாக நம்மளோட எடிட்டர் ஜிகே பிரசன்னா சொல்லவே வேண்டாம். நம்ம தனுஷோட ஆத்தான மாமா பையன் மாதிரி அவரோட பவர் பாண்டி, அவர் டைரெக்ஷனில் வந்த ராயன், இப்போ படம் வரைக்கும் எல்லாமே அவர் தான் எடிட்டிங்லாம் பண்ணியிருப்பார். நல்ல எடிட்டரு. சினிமாட்டோகிராஃபர் தேனி ஈஸ்வர் சொல்லவே வேண்டாம். அவரோட ஃப்ரேம்லாம் பட்டையிலே போகும். அதுலேயும் இந்த படத்தில் ஒரு ஃப்ரேமில் துப்பாக்கி எடுத்து அப்படியே சியான் நிற்கிறது, அந்த சீன் ஆகட்டும், ட்ரையல்ஸ் பார்க்குறது, இந்த கிழங்கு வைக்கிற சீனு, திருவிழாவை காட்டின விதம் எல்லாமே ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தார் தேனி ஈஸ்வர். ஒரு கேமராவுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன் ஆகிட்டேன்னே சொல்லலாம். ஏன்னா ஓவராலாக நைட் ஷூட் தான் எடுத்துருக்குறாங்கும் போது லைட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. செம்மையாக பண்ணியிருந்தார் தேனி ஈஸ்வர். ஸோ கம்மிங் பேக் டு த ஆர்ட் டைரக்டர் வச்சு இல்லை கிங்கு நான் தான் அப்படிங்கிற மாதிரி சேதுபதி படத்தில் பார்த்துருப்போம், பரதேசி படம் பார்த்துருப்போம். என்ன செட்டு, திருவிழா செட்டுன்னா அது சேதுபதி செட்டுன்னு ஞாபகத்துக்கு வரும். இப்போ இந்த அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற சீனு. ஸோ இதில் திருவிழா சீன் ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் வரதுனால ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் சிஎஸ் பாலச்சந்தர். அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஸோ டெக்னிக்கலி செம ஸ்ட்ராங்கான இந்த படத்துக்கு பிஜிஎம் எப்படி போடணும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காரு ஜிவி பிரகாஷ். அனிருத்தரா அப்படியே வலிக்கு விழுந்து ஜிவி பிரகாஷ் மேலே நின்ன மாதிரி இருக்குது. திடீர்னு ஆக்டிங்கெல்லாம் விட்டுட்டு ஜிவி பிரகாஷ் இதில் கான்சன்ட்ரேட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ ப்ரில்லியண்ட்டான ஒரு பிஜிஎம் ஸ்கோரு. அதில் ஒரு ஃபஸ்ட்டு பாட்டு துஷாராவோட அவங்க வர்றது, அதுவும் சூப்பராக பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி ஆக்டர் சுதாஜ் நடிச்சிருக்கிறார் படத்தில். இந்த ஃபஸ்ட்டு படம் நான்மலையிலேயே ஒரு தெரியும், நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு, பல அவார்டுகள் வாங்கி ஒரு இன்டர்வியூலாம் எவ்வளோ வைரல் ஆச்சுன்னு. அவ்வளோ நல்ல ஒரு ஆக்டர். இது தமிழில் என்னதான் லைட்டாக மலையாள அவார்டு வந்தாலும் நம்ம அதெல்லாம் கவலையே இல்லைங்கிற மாதிரி பண்ணியிருந்தார். அதுவும் செகண்ட் ஹாஃப் போர்ஷன்லலாம் அந்த ஒரு சீனை நீ வந்தால் போட்டிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிட்டு அங்கே நின்று அவர் பேசுகிறதெல்லாம் உண்மையாகவே மிரட்டலாக இருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தார் சுராஜ். எஸ்டி சூர்யாவுக்கு வழக்கமான ரோல் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு ஆக்டிங் ஸ்கோப் உள்ள ஒரு சட்டிலான ஒரு ரோல் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு வெரைட்டி கண்டிப்பாக வேணும். எஸ்டி சூர்யா யோசிச்சுட்டு நான் தேட்டரில் பார்க்கும்போது என்னடா மாஸ் மூமெண்ட்ஸே இல்லை, நம்ம கத்துற மாதிரி எதுவுமே அவர் வைக்கலையேன்னு கவலையே படக்கூடாது. இந்த மாதிரி சட்டிலான ரோல் பண்ணும்போது ஒரு வெரைட்டி இருக்கும். எப்போவும் மார்க் ஆண்டனி மாதிரி ஒரு மாநாடு மாதிரியெல்லாம் அவர் பண்ணியிருப்பார். ஏய் என்ன அப்படின்லாம் கத்திட்டு ஒரு மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்போம். எனர்ஜெட்டிக்காக எக்ஸ்ட்ரீம் எனர்ஜியில் பண்ணுவார் எஸ்டி சூர்யா. அதான் 200 தூக்கி ஜோப்பில் வச்சுக்கோங்க, இதில் வேறு மாதிரி பண்ணுங்க அப்படின்னு எஸ்யூ அருண்குமார் சொன்னனால ரொம்ப சட்டிலாக பண்ணியிருக்காரு. அவரோட ரோல் ஒரு ஆவரேஜான ரோலாக இருந்தாலும் அவருடைய பர்ஃபார்மன்ஸு படத்தை ரொம்ப தூரம் நகர்த்திட்டு வருதுன்னு சொல்லலாம். விக்ரம் படத்தில் எப்படி நம்ம அமர் கேரக்டரும் அந்த மாதிரி.
ஸோ ஸ்டோரி வைஸ் பார்த்திங்கன்னா அது ஆல்ரெடி நம்ம வந்து ராயன் படமாகட்டும், இதுக்கு முன்னாடி வந்த படங்கள், அசுரன் படமாகட்டும், நிறைய படங்களில் பார்த்துருப்போம். அவங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வேறு விலகி இருக்கிற ஒரு ஆள் திரும்பவும் அதே கேங்ஸ்டர் இதில் போய் மாட்டணும் அப்படிங்கும்போது அந்த ஃபேமிலிக்காக அவங்க எத்தனை தூரம் போகிறாங்க அப்படிங்கிற கதை நம்ம எல்லா படத்துலையும் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி ஒரு கதைக்களமாக இருந்தாலும் வித்தியாசமான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ட்ரீட்மெண்ட்னால நகர்ந்துகிட்டே போகுது படம். ஃபஸ்ட் ஹாஃபில் அப்படியே போகிறதே தெரியல, கிழங்க வச்சு அப்படியே அந்த இதெல்லாம் வைக்கிறதாகட்டும், அவனோட டூல்ஸு, அவரோட எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. இன்ட்ரோல் பிளாக்கில் அப்படியே அவர் எஸ்ஜே சூர்யாவோட பேசிட்டு வரும்போது இன்ட்ரோல் பிளாக் போடுவானுங்கன்னு பார்த்தா அங்கே போடல. அதுக்கப்புறம் சாப்பிட்டு அந்த தான் எனக்கு ஒன்றுமே புரியல. இன்ட்ரோல் வரைக்கும் செம்மையாக கொண்டு போயிட்டான். அதே இன்ட்ரோல் பிளாக்காக வச்சுருக்கலாம். ஆனால் இன்ட்ரோல் பிளாக்காக அதை வைக்காமல் போய் சாப்பிட்டு 5 நிமிஷம் கழிச்சு வாங்கின ஒரு லவ் போர்ஷனோட முடிக்கிறது வந்து இந்த ஃப்ளாஷ்பேக் சீனுக்கான லீட் கொடுத்து முடிக்கணுமா அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. அதை மட்டும்தான் மனசு ஒட்டுச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பியும் படம் தடன்னு ஏறுது, அப்படியே போகுது. அதில் வந்து துஷாராவுக்கும் இவருக்கு உண்டான சீன்ஸ் நிறையா இருக்குது. ரொம்ப முக்கியமான கேரக்டரைசேஷன்லேயே துஷாரா நடிக்கிறாங்க. ராயன் ஆகட்டும், சார்பேட்டா பரம்பரை ஆகட்டும், இந்த படமாகட்டும், அது எல்லாத்துலேயுமே அவங்க ஒரு நல்ல முக்கியமான கேரக்டர் இருக்கிற மாதிரி படங்கள் தான் நடிக்கிறாங்கங்கிறது பாராட்டுக்குரியது. என்றாலும் அவங்களுடைய ஆக்டிங் வைஸ் பார்த்திங்கன்னா அந்த தசாவதாரம் படத்தில் வர மாதிரி பெருமாளின்னு ஒரு டச்சர் இருக்கும். அந்த சொரியறது வந்து சார்பேட்டா பரம்பரையில் போகாதராம்பாங்க. ராயன் படத்துலேயே ஆகட்டும், இந்த படத்துலேயே ஆகட்டும், அந்த உட்காந்து போகாதன்னு சொரியறது ஒரு சமயத்துக்கு மேலே ரொம்ப இரிட்டேட்டிங்கோட உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு தான் சொல்லணும். ஆனால் அவங்க ஸ்டண்ட் சீனில் பறந்து போயெல்லாம் உழுகிறது பார்க்கும்போது சரி ஜாக்கி சானோட பெரியமா பிள்ளையாவது இருப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. ஸோ அதை தாண்டி கூட வர எல்லா கேரக்டர்ஸ், மற்ற ஃபேமிலி கேரக்டர்ஸு, அவங்க அண்ணன் கேரக்டர்ஸு, இதெல்லாமே வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டாக அப்படியே பண்ணியிருந்தாங்க. சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஒரு கேரக்டர் கூட அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் வச்சு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. இவனுக்கும் காளிக்கும் ஃபேமிலி முக்கியம், எஸ்ஜே சூர்யாவுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஸோ அதை தாண்டி அந்த சூர்யாஜோடைய ஃபேமிலி எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுதுன்னு காட்டி ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக கொண்டு போனாங்க. அதுலேயும் விக்ரம் சொல்லவே வேண்டாம், எல்லா சீனும் சூப்பராக பண்ணியிருந்தார். அதுவும் அந்த ஜட்டியோட வந்து துப்பாக்கி எடுத்து லோட் பண்ணி அதெல்லாம் ஸ்பாயிலர் சொல்ல வேணாம்னு பார்க்குறேன். செம்ம சீன் இந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன். உண்மையாகவே தரமான கேமராங்கள் அந்த இடத்துல தான் தேனீஸ்வரன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. திருவிழா சீன் எல்லா சீன்லேயும் சூப்பராக பண்ணியிருந்தாலும் அந்த துப்பாக்கி சீன் மேலே ஏறி அப்படி நிற்பான் பாருங்கள், அது ஷார்ட்டு அடுத்து எஸ்ஜே சூர்யா ஷார்ட்லாம் காட்டும்போது சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். பிஜிஎம் சூப்பர் பிஜிஎம் அந்த சீனுக்கெலாம் ரொம்ப தரமாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரும்போது இதுவும் ஒரு ஸ்பாயிலர் தான். கிட்டத்தட்ட நம்மளோட வின்டேஜ் நாஸ்டாலஜிக் மூமெண்ட் ரிமெம்பர் பண்ணுற மாதிரி சிங்கம் போலே அப்படின்னு ஒரு பாட்டோடு ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து தியேட்டரில் அந்த மாதிரி ஒரு சவுண்டு. எனக்கு பேசிக்கலாக அந்த பாட்டு அந்த இடத்துல வச்சதில் சுத்தமாக உடன்பாடே கிடையாது. ஏன்னா இது ஒரு வேர்ல்டை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, நல்ல தீமாக சூப்பராக போயிட்டுருக்கு. இதுக்குள்ளே அந்த முழுக்கு முக்காமலம் போடும் மறிக்குள்ள அந்த பாட்டாகட்டும், இதாகட்டும், பாண்டிய நாட்டின் கொடியின் மேலே இதெல்லாம் இந்த ரெஃபரன்ஸ் தேவையா அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த ரெஃபரன்ஸ்லாம் இல்லாமல் இந்த படம் எடுத்திருந்தா கண்டிப்பாக இது ஒரு தனி வேர்ல்டாக க்ரியேட் ஆகிருக்கும். நமக்கும் பார்ட் 1 பார்க்க ஒரு தூண்டுதலாக இருந்திருக்கும். இப்போவும் இருக்குது, நல்லா தான் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் ஸ்டில் திலீப்புங்கிறவர் யார் அப்படிங்கிற கேரக்டர் சொல்லாமலே அவங்க முடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில். ஸோ அந்த திலீப்புன்ற கேரக்டர் பாகம் 1ல் எப்படியும் பாதி பேர் பாகம் 2 எடுக்கிறீங்க, ஆனால் எடுக்க போகிறது இல்லை. அதுக்கு தயவுசெய்து படத்தை எடுத்து ரிவீலே பண்ணிடலாம். அந்த படம் ஏன்னா மிடில்லேருந்து ஆரம்பிக்குது கதை. ஸோ ஓவராலாக அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பர். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா துஷாராவுடைய கேரக்டரைசேஷனாக இல்லை அவங்க பண்ணுறதா என்னன்னு தெரியல, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. அது எனக்கு ஒரு பெரிய ஃப்ளாவாக பட்டுது. அண்ட் அதை அந்த சிங்கப்பூலை பாட்டு சூப்பராக இருந்தாலும் அந்த இடத்துல போய் உட்காந்துச்சா அப்படிங்கிறது எல்லாம் நான் எல்லோரும் கத்தி என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் ஓகேவான ஒரு மேட்டராக பட்டுச்சு. கிளைமேக்ஸ் கொஞ்சம் அப்படியே இழுத்த மாதிரி இருந்தது. பட் ஓவராலாக எனக்கு படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சியானுக்கு ஒரு கம்பேக், இதையும் குறை சொல்லி தள்ளிட்டோம்னா அந்த ஆள் இதுக்கு மேல் நடிக்கவே முடியாது அப்படிங்கிற காலகட்டத்தை நடிக்கிட்டாப்புல. அதனால் ஓவராலாக படம் பார்த்தா நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. எஸ்ஜே சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் ஆல் ஓவர் எல்லாமே எனக்கு ஓகே தான். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததா என்னங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் உங்கள் ரெட்டோ நெகட்டிவ். சி யூ, டேக் கேர், பாய்.